Welcome to Madura Coaching online classes for the subject microprocessors and microcontrollers TNEB AE and TRB EC குறிய syllabus cover பண்ணிட்டு இருக்கோம். So already நம்ம previous வீடியோல வந்து 86 உடைய introduction நம்ம கொடுத்திருக்கோம். So அதுல வந்து 85யும் 86யும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். And then 86 உடைய பின் டயக்ராம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஆர்கிடெக்சர் வியூல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரியா? ஸோ நம்ம 86 அப்படின்னாவே கண்டிப்பா வந்து அங்க 2 modes ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 2 modes அப்படிங்கும் போது நமக்கு மினிமம் மோட் மேக்ஸிமம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 modes ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்திருப்போம். ஸோ மினிமம் மேக்ஸிமம்க்கு வந்து அது மல்டிப்ளெக்ஸ் பண்ண மாதிரி ஒரே ஒரு வயர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எம்என் அதுக்கப்புறமா வந்து நமக்கு எம்எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ இந்த லைன் வந்து ஆக்டிவ் ஹையா இருந்தது அப்படின்னாக்கா ஸோ இட் ஸ்பெசிஃபைஸ் மினிமம் மோட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைனாக்கா நமக்கு மேக்ஸிமம் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆக்டிவ் ஹை இன் த சென்ஸ் யூ ஆர் கோயிங் டு அப்ளை +5 டிசி வோல்டேஜ். சரியா? ஸோ இப்போ நம்ம +5 வோல்டேஜ் வந்து இங்க கொடுத்தோம் அப்படின்னாக்கா இட் ஸ்பெசிஃபைஸ் மினிமம் மோட், அதர்வைஸ் இட் ஸ்பெசிஃபைஸ் மேக்ஸிமம் மோட். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதை தான் வந்து இந்த டயக்ராம்ல சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம சிப்ல பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் மோடா யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த லைன்ல வந்து நமக்கு விசிசி தட் இஸ் +5 வோல்டேஜ் கொடுக்க போறோம். இந்த விசிசியும் இதுவும் வேற. சரியா? நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி இங்கேயே கொடுத்துட்டோம்ல அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு வந்து அதாவது இந்த வயரை வந்து நம்ம ஆக்டிவ் ஹை பண்ண போறோம். சரியா? இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மோட்ல இந்த லைன் பாத்தீங்கன்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம், நாட் டச்சிங் கூட நம்ம சொல்லலாம். சரியா? நம்ம இங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ விச் மீன்ஸ் இந்த லைன்ல எந்த லாஜிக்குமே கிடையாதுன்னு மீனிங். சரியா? அண்ட் தென் இந்த 24ல இருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய பின்ஸை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம மினிமம் மோட்க்கும் மேக்ஸிமம் மோட்க்கும் இந்த பின்னுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் தட் இஸ் ஆபரேஷன் வந்து நமக்கு டிஃபர் ஆகும். சரியா? ஸோ மினிமம் மோட்க்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம 85ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி எல்லாம் வரும். ஹோல்டு, HLDA, ரைட், மெமரி, IO, அதுக்கப்புறம் டேட்டா டிரான்ஸ்பர் ரிசீவ், இல்ல டேட்டா எனேபிள், ALE, INTA. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம 85ல பார்த்தது. அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் மோட்ல பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம இப்ப புதுசா பாக்குறது. ஸோ தட் இஸ் நமக்கு லோக்கல் பஸ் ரெடியா, இல்ல லோக்கல் பஸ் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்குரிய ரெக்வஸ்ட், அண்ட் தென் லாக் பண்றதுக்குரிய ரெக்வஸ்ட், அண்ட் தென் S0, S1, S2 இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம என்ன ஆபரேஷன் பண்றோம் தட் இஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்றது. சரிங்களா? அண்ட் தென் நம்ம QS0, QS1 இருக்கு இல்லையா. நம்ம 86ல வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கியூன்னு சொல்லி ஒன்னு யூஸ் பண்றோம் இல்லைங்களா. அதனாலதான் நமக்கு பைப் லைனிங் ஆபரேஷன் கிடைக்குது, அதனாலதான் நமக்கு ஃபாஸ்டரான ஆபரேஷன் கிடைக்குது. இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும் 85 கம்பேர் பண்ணும்போது. இது எல்லாமே பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் சொல்றது இந்த QS0, QS1. சரியா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க மேல இதுல கொடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ ஜென்ரலா சொல்லும் போது நான் வந்து இது ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் இல்லையா. உங்களுக்கு வந்து இது எதனுடைய ஸ்டேட்டஸ் சிக்னல், ஒன் மோர் திங், இது ஸ்டேட்டஸ் சிக்னல் சொல்றதை விட செக்மெண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ செக்மெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு வந்து கீழே ஒரு டேப்லர் காலம் போட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இதுக்கு வந்து செப்பரேட் டேப்லர் காலம் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இங்க மேலேயே தான் இருக்கு. அதாவது என்னன்னா இது இது வந்து 3 வேரியபிள்ஸ்ங்கிறதுனால கண்டிப்பா 8 காம்பினேஷன்ஸ் வரும். அப்ப வந்து இது இன்டரப்ட் அக்னாலஜ்மெண்ட், இல்லைன்னா ரீட் டேட்டா ஃப்ரம் IO போர்ட், ரைட் டேட்டா ஃப்ரம் IO போர்ட், ஹால்ட், ஆப்கோட், ஃபெச், இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும், வேற வழி இல்ல. சரியா? சோ இது வந்து நம்ம இந்த S0, S1, S2 அப்படிங்கிற சிக்னல்ஸ். சரிங்களா? இது எல்லாமே ஆக்டிவ் லோ சிக்னல்ஸ் தான். ஓகேவா? சோ இது வந்து மினிமம் மேக்ஸிமம் மோட்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஒன் மோர் திங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இன்டரப்ட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. NMI தட் இஸ் நான் மாஸ்கபிள் இன்டரப்ட், அதுக்கப்புறம் வந்து நான் வெக்டர்ட் இன்டரப்ட் பத்தி பார்த்திருக்கோம். கிளாக் சிக்னல் நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் அட்ரஸ் பஸ் பாத்தீங்கன்னா 20 பிட் இருக்கும். டேட்டா பஸ் வந்து நமக்கு 16 பிட் இருக்கும். ஸோ AD0ல இருந்து AD15 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதையே வந்து நீங்க A0ல இருந்து A15 மெமரிக்கு யூஸ் பண்ணலாம். A16ல இருந்து A19 ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் கூட மல்டிப்ளெக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லையா. சோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் இந்த மினிமம் டு மேக்ஸிமம் இப்ப டயக்ராம்ல சொன்னேன் இல்லையா, அதே தான் வந்து இங்க கொடுத்திருக்கோம். சோ 24ல இருந்து நம்ம 31 வரைக்கும் எடுத்துக்கிட்டு என்னென்ன டிஃபரெண்ட் மினிமம்க்கும் மேக்ஸிமம்க்கும் என்னென்ன சிக்னல்ஸ் வந்து டிஃபர் ஆயிருக்கு, தட் இஸ் இந்த பின்னோட கான்ஃபிகரேஷன் எப்படி டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? புரியுதா? சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் மோட்ல தட் இஸ் நம்ம VCC அப்ளை பண்றோம் இல்லையா, மினிமம் ஆர் மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒயருக்கு அந்த பின்னுக்கு. சோ அப்ப வந்து நமக்கு நார்மல் 85ல பார்த்தா அதே மாதிரி ஆபரேஷன்ஸ் வரும். ஒன் மோர் திங், மினிமம் மோட் அப்படின்னாக்கா ஒரே ஒரு சிங்கிள் 8086 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருப்போம். இதுவே வந்து மேக்ஸிமம் மோட் அப்படின்னாக்கா மல்டி ப்ராசஸர் சிஸ்டம். சரியா? மெனி 8086 யூஸ் பண்ணிருப்போம். சரிங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கியூ ஸ்டேட்டஸ், அண்ட் தென் ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ், அதுக்கப்புறம் லாக், அதுக்கப்புறம் லோக்கல் பஸ் ப்ரியாரிட்டி கண்ட்ரோல், இது எல்லாமே வரும்.
சரிங்களா, புரியுதா? இப்ப வந்து அடுத்து நம்ம ஆர்கிடெக்சர் வியூ போயிடலாமா? சோ இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக போட்டிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்கிடெக்சர் வியூ பாத்திரலாம். சோ ஆர்கிடெக்சர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல மினிமம் மேக்ஸிமம் மோட்ல இருந்து மேபி கொஸ்டின் வரலாம். சோ அதனால வந்து இந்த ஆர்கிடெக்சர் ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்து இன்டரப்ட் நம்ம பாத்திரலாம். அதுக்கப்புறமா நம்ம அட்ரஸிங் மோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மினிமம் மேக்ஸிமம் மோட் அது மேபி கேட்கலாம். சரிங்களா, அதனால மினிமம் மேக்ஸிமம்க்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ரொவைட் பண்றோம். சரியா, சோ இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் பாத்திரலாமா? சோ நம்ம 8085 ஆர்கிடெக்சர்ல நம்ம என்னெல்லாம் பாத்திருந்தோம்? ஃபர்ஸ்ட் ALU பார்த்தோமா? ALUல தான் நமக்கு அக்குமுலேட்டர், டெம்பரரி ரெஜிஸ்டர், பிளாக் ரெஜிஸ்டர், பிளாக் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லலாம். இது எல்லாமே பாத்திருக்கோம் இல்லையா? சோ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, நமக்கு 85ல வந்து 5 பிளாக்ஸ் இருக்கும். சரியா, இதே நீங்க வந்து 86 எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 பிளாக் இருக்கும். அதை நீங்க ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ஸ்டேட்டஸ் குறியது, இன்னொன்னு கண்டிஷனல் பிளாக்ஸ் பிரிக்கலாம். சரியா, கண்டிஷனல் பிளாக்ஸ் அப்படின்னாக்கா சம் சர்டன் கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு ரைஸ் ஆகும். சரிங்களா, சோ அதை நம்ம கண்டிஷனல் பிளாக்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அதுக்குரிய டயக்ராம் நான் கீழே போட்டிருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். சரியா, சோ இப்போ வந்து நம்ம 86 உடைய ஆர்கிடெக்சர் பாத்திரலாம். சோ நம்ம ஆர்கிடெக்சர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட், இன்னொன்னு எக்ஸிகியூஷன் யூனிட் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டை பத்தி பாத்திரலாம். அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் யூனிட்டை பத்தி பார்க்கலாம். சரியா, சோ ஒன் மோர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 8085 அண்ட் 8086 என்னன்னா which is most important அப்படிங்கிறது மெமரியை செக்மெண்ட்ஸா பிரிச்சு யூஸ் பண்ண முடியும். சரியா, சோ ஒன் மோர் திங் இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் சொல்றோம் இல்லையா? சோ மெமரியை நம்ம செக்மெண்ட்ஸா பிரிக்கிறோம்னு சொல்லிட்டோம். சோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டர் இருக்கும். சரியா, இது வந்து நம்ம கீழே பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா, சோ ஃபர்ஸ்ட் இதை பத்தி பாத்திரலாமா? சோ நமக்கு பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்ல நமக்கு என்னெல்லாம் இருக்கு? செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பஸ் கண்ட்ரோல் லாஜிக். சோ இட் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு கண்ட்ரோல் லாஜிக் ப்ரொவைட் பண்ண போறோம். சரியா, அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ இருக்கு. சரிங்களா, சோ இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். சரிங்களா, இது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். ஓகேவா, இது பஸ் கண்ட்ரோல் லாஜிக். சோ இதுல இருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆப் கோட் இங்க ஸ்டோர் பண்ணி அதை டீகோட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இங்க ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, புரியுதா? சோ இதை பத்தி கீழே பாத்திரலாமா ஃபுல்லா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு? அதுக்கு முன்னாடி இந்த சைடும் பாத்திரலாம். சோ தட் இஸ் எக்ஸிகியூஷன் யூனிட்டை பத்தி பாத்திரலாம். எக்ஸிகியூஷன் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். சோ இந்த ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டேட்டா ரெஜிஸ்டர்ஸ், பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ், இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். சரியா, இது மூணுமே அவைலபிளா இருக்கும். சோ டேட்டா ரெஜிஸ்டர்ல யூ வில் பி ஹேவிங் 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ் இது எல்லாமே. சரியா, சோ இங்கேயும் உங்களுக்கு 16 பிட் தான். நம்ம வந்து 85ல பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே 8 பிட்னு பார்த்தோம் இல்லையா? இங்க 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். அதே மாதிரி நம்ம அந்த 85ல வந்து ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் ரெண்டா சேர்த்து கம்பைன் பண்ணி 16 பிட்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ இங்க வந்து நமக்கு இந்த ரெஜிஸ்டர்ஸையும் இங்க இந்த 4 கொடுத்திருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் AX, BX, CX, DX இது நாளையும் எப்படி பிரிச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர் எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அண்ட் தென் சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். சரியா, இது ஜெனரலாவே 16 பிட் தான். இதெல்லாம் பிரிக்க முடியாது. சரியா, இந்த மேல 4 இருக்கு இல்லைங்களா? இதை மட்டும் நம்மளால பிரிச்சு யூஸ் பண்ண முடியும். சரியா, சோ இது வந்து நமக்கு ரெஜிஸ்டர் அரேன்னு கூட சொல்லலாம் நீங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ் which is used for the internal operations. It is not visible to the users. சரியா, அடுத்து ALU, அதுக்கப்புறமா flags. சரிங்களா, சோ இந்த வீடியோல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இதோட ஆபரேஷன்ஸ் ஃபுல்லா பாத்திரலாம். அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் இன்டரப்ட்ஸ் ப்ரொவைட் பண்றேன். சரிங்களா, ஏன்னா இன்டரப்ட்ஸ் வந்து கண்டிப்பா 85 ஆட்டும் 86 ஆட்டும் 51 ஆட்டும் இல்ல பிக்ல ஆட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து ஒரு டாபிக்னா அது இன்டரப்ட்ஸ் இல்லையா? ஏன்னா அதனுடைய ப்ரியாரிட்டி கேட்பாங்க. ஒரு இன்டரப்ட் வருதுன்னா அதை டிசேபிள் பண்ணலாமா, எனேபிள் பண்ணலாமா, இது எல்லாமே கேட்பாங்க. சரியா, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம்? நம்ம ஓவரால் ஆர்கிடெக்சர் வந்து 2 இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸா பிரிக்கலாமா? சோ இந்த ஒவ்வொரு வேர்ட்லயுமே ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? சோ 2 இண்டிபெண்டன்ட் இன் தி சென்ஸ் நம்ம parallelism அச்சீவ் பண்றோம். அதாவது எக்ஸிகியூஷன் யூனிட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் ப்ரீ ஃபெச்சிங் பண்ணலாம். சரியா, அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ப்ரீ ஃபெச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை மீன் பண்றோம். சரியா, சோ 2 இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். சோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் தட் இஸ் BIU, அதுக்கப்புறமா எக்ஸிகியூஷன் யூனிட் EU அப்படின்னு சொல்றோம். சரியா, சோ பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இட் ஹேண்டல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா அண்ட் அட்ரஸஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எக்ஸிகியூஷனுங்கும் போது நம்ம ஜஸ்ட் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணோம். நம்ம வந்து நம்ம ஆப் கோட் என்ன எதை பண்ண சொல்லுதோ அதை மட்டும் பண்ணும். சரியா, இதே பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் என்ன பண்ணும்னா இட் ஹேண்டில்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா அண்ட் அட்ரஸஸ். சரியா, ஃப்ரம் மெமரியா இருக்கலாம் இல்லைன்னா டு IO டிவைசஸா இருக்கலாம். ஸோ இந்த டேட்டாவும் அட்ரஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்றது எய்தர்
ரீட் ஆபரேஷனா இருக்கலாம் இல்ல ரைட் ஆபரேஷனா இருக்கலாம், அதுவும் வித் மெமரியோட இருக்கலாம் இல்லனா வித் பெரிஃபரல்ஸோட இருக்கலாம். சரியா? சோ அத பண்றது நம்ம அந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட். சோ பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, it will fetch instruction codes, சரியா, from memory and it stores in the FIFO queue. சோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து பின் டயகிராம் சொல்லும்போதே சொல்லிருக்கேன் இல்லையா, ப்ரீ ஃபெச்சிங் பண்ணிட்டு அத நம்ம queueல வந்து போட்டு வைப்போம். சோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேசிஸ்ல நமக்கு queueல இருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்கேன் இல்லையா, அத தான் சொல்றோம். சரியா? சோ இப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தோம், it handles transfer of data and addresses னு சொல்லி பார்த்தோமா. இந்த இடத்துல வந்து அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா reads data from memory or IO devices. இத வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது ஒண்ணும் இல்லைங்க, பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் என்ன பண்ண போகுது, எய்தர் ரீட் பண்ணலாம் இல்ல ரைட் பண்ணலாம். அதான் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா அட்ரஸ்னு சொல்றோம். சரியா? சோ அத வித் மெமரி கூட பண்ணலாம் இல்லனா IO டிவைஸ் கூட பண்ணலாம், அவ்வளவுதான். சரியா? சோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, தட் இஸ் பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்ல நமக்கு செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் இருக்கு, அதுக்கப்புறம் 6 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ இருக்கு. சரிங்களா? சோ அது என்னன்னு சொல்லி பாத்துடலாமா. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ பத்தி பாத்துடலாம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இந்த இடத்துல, ஒரு சின்ன டாபிக். சோ இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ அப்படிங்கிறது என்னன்னா, when execution unit executes the current instruction, then the bus interface unit fetches the 6 byte of next instructions. சரியா? அதாவது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் உடைய ஆப் கோட வந்து என்ன பண்ணிரும், நமக்கு பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் மெமரியில இருந்து ஃபெட்ச் பண்ணிடும். அது ஆப் கோட்னு நம்ம சொல்றதை விட இன்ஸ்ட்ரக்ஷன்னே சொல்லலாம். சரியா? எல்லாம் எல்லா இடத்துலயும் காமனா யூஸ் பண்ணா உங்களுக்கு புரியும் இல்லையா. சோ பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் it will fetch 6 byte instruction, that is the next instruction from memory. சரிங்களா? and stores in instruction queue அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ இதுக்கு மீனிங் என்னன்னா, instruction prefetch, which means நம்ம எக்ஸிகியூஷன் யூனிட் கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு, அப்போ நம்ம பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மெமரியில இருந்து ஃபெட்ச் பண்ணுது. சரியா? இது இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீஃபெட்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ இதனால நமக்கு என்ன ஆகும், இட் இன்க்ரீசஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? புரியுதா? சோ நெக்ஸ்ட் நம்ம செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் பாத்துடலாமா. சோ நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ பத்தி பாத்துருக்கோம் இல்லையா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் பத்தி பார்த்தலாம். ஸோ செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்னா என்னன்னு சொல்லிடலாம். ஸோ இட் கண்டைன்ஸ் த அட்ரஸஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா இன் மெமரி விச் ஆர் யூஸ்டு பை த ப்ராசஸர். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம மெமரி தான் செக்மெண்டா பிரிக்கிறோம்னு சொல்லியிருக்கோமா. மெமரியில் என்ன இருக்கும், நமக்கு அட்ரஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் டேட்டா ஆஃப் தட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சரியா? அண்ட் ஒன் மோர் திங், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் அங்கதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஸோ அதான் நம்ம செக்மெண்ட் ரெஜிஸ்டருடைய ஒர்க். ஸோ நம்ம கிட்ட வந்து 4 செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா. நம்ம என்ன சொல்லிடலாம், கோட் செக்மெண்ட் இருக்கு, டேட்டா செக்மெண்ட் இருக்கு, ஸ்டாக் செக்மெண்ட் இருக்கு, எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இது ஒவ்வொன்றுடைய அட்ரஸும் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் உடைய அட்ரஸ் என்ன இருக்கும், அதோட ஸ்டார்டிங் என்ன இருக்கும், அதோட எண்டிங் என்ன இருக்கும், இது எல்லாமே இங்க நான் கொடுத்துருக்கேன். சரியா? சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தலாம். சோ கோட் செக்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இட் ஹோல்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம். சரிங்களா? சோ கோட் செக்மெண்ட் அப்படின்னாவே கோடிங் சொல்லலாமா, நீங்க ஆஃப் கோட்னு சொல்லலாம் இங்க. சரியா? சோ இட் ஹோல்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸ் ஆஃப் அ ப்ரோக்ராம். சரியா? ஒன்னும் நீங்க நம்ம ஆஃப் கோட வச்சிருக்குது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா டேட்டா செக்மெண்ட் அப்படிங்கும் போது அந்த வேர்ட்லயே இருக்கு இல்லையா. சோ இட் ஹோல்ட்ஸ் த டேட்டா இல்லையா. சோ த டேட்டா வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் given in the program. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டாக் செக்மெண்ட் அப்படிங்கிறது இட் ஹோல்ட் அட்ரஸஸ் அண்ட் டேட்டா ஆஃப் த சப்ரூட்டீன்ஸ். ஏன் மேம் நம்ம சப்ரூட்டீன்குள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி மார்னிங் ஒரு இது சொன்னேன் இல்லையா. அதாவது வந்து நமக்கு இன்டரப்டோ இல்ல வந்து நீங்க காலோ இல்ல ரிட்டனோ வந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப மெயின் ப்ரோக்ராம் இப்படி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், நமக்கு இங்க கால் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இங்க போயிட்டு சப்ரூட்டீனுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம இங்க ஒரு இன்னொரு ப்ரோக்ராமுக்கு போகுதுன்னு சொல்றோம் இல்லையா. ஒருவேளை அது இன்டரப்டா இருந்ததுன்னா இதை நம்ம இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்ல நார்மல் ப்ரோக்ராமா இருந்தது அப்படின்னா நம்ம சப்ரோட்டீன் சொல்லுவோம். அண்ட் தென் இப்ப கால் பண்ணிட்டு இந்த சப்ரோட்டீன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அகைன் இங்க நம்ம ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா. சோ இந்த அட்ரஸ் வச்சிருக்கிறது நம்ம ஸ்டாக் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ அதே மாதிரிதான் இந்த சப்ரோட்டீனுடைய அட்ரஸ் அதுக்கப்புறம் டேட்டா இது எல்லாமே நம்ம ஸ்டாக் செக்மெண்ட்ல இருக்கும். சரியா? அண்ட் ஒன் மோர் திங், இப்ப நம்ம சப்ரோட்டீன் பத்தி சொல்லிட்டோமா. சோ அடுத்தது பாருங்களேன், இட் ஹோல்ட்ஸ் த கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் மெமரி லொகேஷன்ஸ் given in the push instruction. சரிங்களா? சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம ஸ்டாக்னாவே வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக்ங்கிறது நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லியிருந்தேன். ஸ்டாக்குடைய டெஃபினேஷன் எப்படி சொல்லியிருந்தோம்னா, நம்ம மெமரியில வந்து ரீட் ரைட் போர்ஷனை தான் நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ நம்ம ஸ்டாக் செக்மெண்ட்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புஷ் அண்ட் தென் பாப்னு சொல்லி நம்ம 2 இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். புஷ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம டேட்டாவை உள்ள ரைட் பண்றோம்னு அர்த்தம் மெமரியில, அதாவது இந்த ஸ்டாக் அப்படிங்கிற போர்ஷன்ல ரைட் பண்ண போறோம்னு அர்த்தம். சரிங்களா? அததான் சொல்றாங்க இட் ஹோல்ட்ஸ்னாக்கா ரைட் பண்றோம் மீனிங். சரியா? இட் ஹோல்ட்ஸ் த கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ்
and memory locations given in the push instruction. சரிங்களா, புரியுதா? ஓகே. சோ இப்போ ஒன்னொன்னு என்ன எங்க எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? சோ நம்ம கிட்ட 4 செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. இதுல வந்து நமக்கு 16 பிட் அட்ரஸ் வரும். சரிங்களா, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், கோட் செக்மெண்ட் அண்ட் தென் ஸ்டாக் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட் கொடுத்துருக்கோமா? சோ நம்ம மேல பாத்தீங்க அப்படின்னா கோட் செக்மெண்ட் பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ஸ்டாக் செக்மெண்ட் இல்ல டேட்டா செக்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல பாத்திருக்கோம் இல்லையா? ஒன்னும் இல்ல, நான் ஆர்கிடெக்சர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கோடு, அதுக்கப்புறமா டேட்டா, அதுக்கப்புறம் ஸ்டாக், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெமரி அட்ரஸ் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மீனிங்ல எழுதியிருக்கோம். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு டேட்டா செக்மெண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இங்க என்ன சொல்லிருக்கோம்னு சொல்லிடலாம். ஸ்கிராட்ச் பேட் மெமரி அப்படின்னு ஒண்ணு நான் பார்த்த ஞாபகம் இருக்கா? அதாவது நம்ம கிட்ட ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம 8085ல பார்த்தோம். நம்ம ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இஃப் யூ ஆர் கோயிங் டு புட் டுகெதர் அப்படிங்கும் போது யூ வில் பி ஹேவிங் ஸ்கிராட்ச் பேட் மெமரி, அதாவது ரா மெமரி ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் கிடைக்கும் நமக்கு. சரியா? சோ அதான் இந்த ஜெனரலா உங்க புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கிராட்ச் பேட் மெமரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இதை எப்படி நம்ம எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் டேட்டா செக்மெண்ட், இதோடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா 20000H. சரிங்களா, இது 16 பிட் அட்ரஸ் நமக்கு இருக்கும். சோ இத வந்து நம்ம பாட்டம் ஆஃப் த டேட்டா செக்மெண்ட்னு சொல்றோம். சரிங்களா, இங்க நம்ம பாயிண்டர் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா? சோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே ஒரு பாயிண்டர் ரெஜிஸ்டர் இருக்கும். சரிங்களா, அதை வந்து நான் உங்களுக்கு கீழே சொல்றேன். ஓகேவா? சோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதனுடைய ஹையர் ஆர்டர் அட்ரஸ், அதாவது வந்து டாப் ஆஃப் த செக்மெண்ட்டுக்கு 2FFF அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இது ஒன்னும் இல்லைங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த 2 ஞாபகம் வச்சுக்கலாமா? எப்பவுமே ஸ்டார்டிங் அட்ரஸ் நமக்கு 00 இருக்குமா? இங்க FF அப்படின்னு சொல்லி மாறிடுமா? அதான் 00 இருந்து FF வரைக்கும். சரியா, அதேதான் எல்லாத்துலயுமே இந்த 2, 3, 5, 7 இருக்கு இல்லையா? அது மட்டும் தான் நமக்கு வேரி ஆகும். சரிங்களா, புரியுதா? ஓகே. சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது ஸ்டாக் செக்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டேட்டா செக்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது இல்லையா? ரெண்டுமே பேரலா நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அதுதானே நம்ம ஒரு அட்வான்டேஜா நம்ம சொல்றோம். நம்ம செக்மெண்ட்ஸா பிரிச்சுட்டு சோ ஒவ்வொன்றையும் நம்ம பேரலா யூஸ் பண்ணலாம். எது நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோட் செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க 3 அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கேயும் 3 தான் நம்ம சொல்ல போறோம். சோ இங்க வந்து நமக்கு FFF00, இங்க 5 சொல்லிருக்கோமா? அடுத்தது 7. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா மற்றது எல்லாமே ஈஸி தானே? சோ இந்த இடத்துல நீங்க யோசிப்பீங்க, மேம் 64 KB அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்கோம் மேம், நம்ம 1 MB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம 2 to the power of 20 அட்ரஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 MB ஆஃப் கெபாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்களேன், நம்ம மெமரி தான் யூஸ் பண்றோம். இதுல வந்து செக்மெண்ட்ஸா பிரிச்சு யூஸ் பண்றோம். இங்க பாருங்க, இங்க ஒரு 64 இருக்கா, இங்க ஒரு 64 இருக்கா, இங்க ஒரு 64, இங்க ஒரு 64 இருக்கா. அப்ப 464 KBs அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த 1 MB-ய 464 KBs-ஆ பிரிச்சு யூஸ் பண்ணலாம். பிளஸ் நடுவுல இங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, டாப் ஆஃப் திஸ் டேட்டா செக்மெண்ட்டுக்கும் பாட்டம் ஆஃப் திஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த இடத்துல பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் வரும். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே அங்க பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் வரும். சரிங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். புரியுதுங்களா? சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டருடைய அட்ரஸ் என்ன, அது எல்லாமே நம்ம இன்டரப்ட் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 2, 3, 5, 7 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த இங்க இருந்து பாத்தீங்கன்னா டேட்டா அண்ட் தென் ஸ்டாக், கோட், எக்ஸ்ட்ரா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? சோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம மெமரியில வந்து எப்படி செக்மெண்ட்ஸை பிரிச்சிருக்கோம்னு புரியுது, பிளஸ் வந்து அதனுடைய அட்ரஸ் எப்படி கொடுத்துருக்கோம்னு புரியுது. அவ்வளவுதானே? சோ அண்ட் ஒன் மோர் திங், இதை நம்ம பேரலா அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லி தெரியும். பிளஸ் வந்து இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் என்னென்ன ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆமா தானே? சோ இப்ப நெக்ஸ்ட் பாத்திரலாமா? சோ இப்போ இதை ஒவ்வொன்றையும் எப்படி அக்சஸ் பண்ணலாம்? சோ நம்ம பின் டயக்ராம்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த A16, A17 ரெண்டு அட்ரஸ் லைன்ஸுமே ஹையர் ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ். இட் இஸ் மல்டிப்ளெக்ஸ்ட் வித் செக்மெண்ட் ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? சோ S3, S4 அப்படிங்கிறது செக்மெண்ட் ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோமா? சோ இப்போ இஃப் யூ ஆர் யூசிங் திஸ் செக்மெண்ட் ஐடென்டிஃபயர்ஸ் அப்படிங்கும் போது நம்ம 0001 1011 சிக்னல்ஸ் ஆக்டிவேட் வரும். அப்போ நமக்கு 00னா எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், 01னா ஸ்டாக் செக்மெண்ட், 10னாக்கா கோட் செக்மெண்ட் ஆக்சஸ், 11னாக்கா டேட்டா செக்மெண்ட் ஆக்சஸ். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இதுல கண்டிப்பா ஒரு டவுட் வரும், மேம் நம்ம பேரலா அக்சஸ் பண்ணலாம்னு சொல்றோம், ஆனா ஏன் மேம் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல 00 ஆயிடுச்சுன்னா அங்க எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் மட்டும் தானே மேம் அக்சஸ் பண்ண முடியும், 01னா அங்க 10 ஸ்டாக் செக்மெண்ட் மட்டும் தானே மேம் அக்சஸ் பண்ண முடியும். இந்த டவுட் வருது இல்லையா? பாப்போம் இந்த கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் நீங்க அதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். சரியா? ஏன்னா இந்த இடத்துல டவுட் வரும் இல்லையா, மேம் நீங்க பைப்லைனிங் பேரலா நீங்க அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க, நமக்கு எது வேணுமோ அதை நம்ம போய் எடுத்துக்கலாம் சொல்லிருக்கீங்க. அதுவும் வந்து இப்ப ஸ்டாக் செக்மெண்ட்ல ஒரு டேட்டா இருக்குன்னா அட் டைம்ல வந்து நம்மளால எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்ல போய் வேற ஒரு டேட்டாவை எடுக்க முடியுமா?
இந்த டவுட்ஸ் எல்லாம் நிறைய வருது இல்லையா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களால ஆன்சர் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சரியா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் பத்தி பாத்திரலாமா? சோ எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் அப்படிங்கிறது இட் ஹோல்ட்ஸ் த டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஆஃப் சம் டேட்டா ஆஃப் சர்டைன் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரிங்களா? இது என்னன்னாங்க, நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா அதாவது என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோமே. எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷனா ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நம்ம வந்து ஆப் கோட வந்து எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், கோட் செக்மெண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், டேட்டாவை டேட்டா செக்மெண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அண்ட் தென் ரிட்டர்ன் அட்ரஸ் அண்ட் தென் சப்ரூட்டினுடைய அட்ரஸ் இது எல்லாத்தையும் ஸ்டாக் செக்மெண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? இது எல்லாம் இல்லாம if certain string instructions, இது string instruction ஒன்னும் இல்ல, நம்ம வந்து source index, destination index அங்கெல்லாம் போய் பார்ப்போம். சரியா? string instructionsனா என்னன்னு சொல்லிட்டு push பாப்பெல்லாம் பார்ப்போம் இல்லையா? அங்க பார்ப்போம். so string instructions வரும்போது அதுல இருக்கக்கூடிய destination addresses வந்து என்ன பண்ணிடலாம், இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரியா? it holds the destination address of some data of certain string instructions அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியே சொல்றோம், string instructionல இருக்கக்கூடிய datas and then addresses தான் இங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் பத்தி பாத்திரலாமா? சோ நமக்கு பிளாக் டயகிராம்ல நம்ம எப்படி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கோட் செக்மெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறமா டேட்டா செக்மெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்டாக் செக்மெண்ட், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்னு சொல்லி பார்த்தோமா? இது ஆப் கோடு அண்ட் தென் டேட்டா அண்ட் தென் அட்ரஸ் ஆஃப் சப்ரூட்டின் அண்ட் புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐ மீன் அட்ரஸும் டேட்டாவும் இல்லையா? அண்ட் தென் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுக்கக்கூடிய அட்ரஸஸ், அதாவது டெஸ்டினேஷன் அட்ரஸ். சரிங்களா? இன்னொரு பாயிண்டர் இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா? இன்னொரு ரெஜிஸ்டர் இந்த இடத்துல, அது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? உங்களுக்கு நான் முன்ன கேட்ட கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அகைன் இப்ப நான் கேக்குறேங்க. அதாவது என்னன்னா, நம்ம 86 வந்து நம்ம பைப்லைனிங் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ யூஸ் பண்றதுனாலதான் நம்ம பைப்லைனிங் ஆர்கிடெக்சர்னு சொல்றோமா, இல்ல இந்த செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம மெமரி செக்மெண்ட்ஸா பிரிச்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் பேரலா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த இதுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம கிட்ட சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் செக்மெண்ட் ஐடென்டிஃபையர் சிக்னல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அட் அ டைம்ல ரெண்டு இதையும் நம்மளால பண்ண வைக்க முடியுமா? சரியா? இந்த கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்டேன். சோ இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களால முடிஞ்சது அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணி பார்த்து ஆன்சர் போடுங்க. சரிங்களா? இல்லைன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் பத்தி பார்த்தரலாம். சோ நம்ம செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் கூடயே இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் இருந்தது இல்லையா? so it act as program counter. சரியா? program counter in the sense நம்ம என்ன பண்ண போறோம், address of the next instruction will be given by the program counter. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு 1 mark question. சரியா? address of the next instruction will be given by the program counter. the same work will be done here by the instruction pointer. சரியா? ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், bus interface unit will prefetch the next instruction from memory. சரியா? அப்படி prefetch பண்ணும்போது the opcode or the addresses will be stored in the instruction pointer. ஜெனரலாவே நம்ம opcode இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் தான் பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது next instruction உடைய opcode இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அடுத்தது it is given to the decoding logic and then the control signals will be generated and it is given to the instruction queue. சரியா? இதுதான் நம்ம பிளாக் டயகிராம்ல பார்த்தோம். சோ இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சொல்லிட்டேன் இல்லையா? address of the next instruction to be executed, it will be stored in the instruction pointer. சரியா? இங்க instruction pointerல நம்ம opcode சொல்றோம் plus இங்க addressையும் நம்ம சொல்றோம். சரிங்களா? working of program counter will be replicated here also. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸிகியூஷன் யூனிட் பார்க்கலாம். இப்ப பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். we have started from instruction queue இல்லையா? சோ இன்ஸ்ட்ரக்ஷன் கியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ அப்படிங்கிறதுல நமக்கு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வரப்போகுது. so it will be having 6 byte of next instruction address and opcodes. சரியா? சோ இது வந்து prefetching process அப்படின்னு சொல்லி சொல்றோம். because of this prefetching process we will be calling this as pipelining architecture அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? and then the operation speed will be increased. சரிங்களா? இங்கேயே நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் எக்ஸிகியூஷன் யூனிட் பத்தி இப்ப பார்த்தரலாம். சோ எக்ஸிகியூஷன் யூனிட்ல we will be having general purpose registers and the general purpose registers தான் we have splitted as data registers and then stack registers, I mean SP அதெல்லாம் பார்த்தோம்லையா, pointer registers and index registers. நீங்க வந்து உங்க காலேஜஸ்ல ப்ரோக்ராம் போட்டிருப்பீங்க, மோஸ்ட்லி நீங்க இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் வச்சு தான் போட்டிருப்பீங்க. சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ்ல இருந்து ஃபுல்லா அப்படியே காப்பி ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியா போட தேவையில்லை. ஒன் மோர் திங் வந்து இப்போ AX இல்லனா A அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்குமுலேட்டர்ல, இப்போ இங்க வந்து 05 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இதுவே நீங்க இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்ல கொடுக்குறீங்கன்னா குரூப் ஆஃப் டேட்டாஸா அப்படியே நீங்க கொடுக்கலாம். சரியா? இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு நான் கீழே சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிகியூஷன் யூனிட் பார்த்தரலாம். சோ எக்ஸிகியூஷன் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா it receives opcode of an instruction from queue. சரியா? நம்ம என்ன பண்ண போறோம், இப்படிதான் வருது இல்லையா நம்மளுடைய ஆபரேஷன். சோ இங்க பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் இருக்கும். சோ இந்த பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்ல நமக்கு
segment registers இருக்கும் and instruction pointer and then control logic and then it is given to the instruction queue இல்லையா. so instruction queue இங்க இருக்கும், இப்படி பைப்லைனிங் மாதிரி இருக்கும். அதான் நம்ம சொல்றோம் execution unit receives opcode of an instruction from queue. சரியா. அண்ட் டீகோட் பண்ணிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். டீகோட் பண்ணும்போது பண்றோம் இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் நம்ம டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது the bus interface unit fetches the instruction code from memory, அதாவது fetches the next instruction சொல்லணும் இல்லையா. so கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எக்ஸிகியூஷன் யூனிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூ கிட்ட இருந்து வாங்கின உடனே நம்ம பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய அட்ரஸ் ஆகட்டும் இல்ல அதனுடைய ஆப்கோட் ஆகட்டும் அதை ஃபெச் பண்ணிடும். சரியா, ப்ரீ ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். அதை எடுத்து மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டருக்குள்ள கொடுத்துரும். அதை மறுபடியும் என்ன பண்றோம், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கியூக்குள்ள போட்டு நம்ம மறுபடியும் அகைன் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா எக்ஸிகியூஷன் யூனிட்டுக்கு கொடுக்குறோம். சரியா, சோ அவ்வளவுதான் இதுல. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் அண்ட் எக்ஸிகியூஷன் யூனிட் ஆப்பரேட் இன் parallel manner, that is independently அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, ரெஜிஸ்டர்ஸ் பத்தி பாத்திரலாம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிகியூஷன் யூனிட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ அதுல நம்ம ஆல்ரெடி டேட்டா டிரான்ஸ்பர், அதுக்கப்புறமா பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் மூணுமே நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம அந்த டேட்டா டிரான்ஸ்பர் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டரா எடுத்துக்கிட்டு பார்க்க போறோம். சரிங்களா. சோ இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா நான் ரெஜிஸ்டர்ஸ் ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன். தட் இஸ் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் தென் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க இது ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர் சொல்லுவோம் இல்லையா, அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ஏஎல்யூல இருக்கக்கூடிய டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ், பிளாக், அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர், அதுக்கப்புறம் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நமக்கு எக்ஸிகியூஷன் யூனிட்ல வரக்கூடியதுதான். சரியா, சோ இப்போ நம்ம ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் பத்தி பார்த்தலாம். சோ we will be having 4 16-bit general purpose registers. நம்ம கிட்ட segment registers இருக்கு. it is in the bus interface unit. that segment registers is nothing but நம்ம மெமரிய செக்மெண்ட்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம். சரியா, நம்ம இப்ப பார்க்க போறது எக்ஸிகியூஷன் யூனிட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் அரே பத்தி பார்க்க போறோம். அதுலயும் டேட்டா டிரான்ஸ்பர் ரெஜிஸ்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா, சோ நம்ம கிட்ட 4 டேட்டா டிரான்ஸ்பர் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. AX, BX, CX, DX ன்னு சொல்லிட்டு AX அப்படின்னா அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர். சரியா, it is used to store operands and BX அப்படிங்கிறது பேஸ் ரெஜிஸ்டர் and it will give the starting base address. சரிங்களா, பேஸ் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி கீழே ஒண்ணு பார்ப்போம். அந்த பேஸ்னா என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா, அடுத்த வீடியோல சொல்றேன் நான். சரிங்களா, சோ பேஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். CX அப்படிங்கிறது நம்ம கவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, தட் இஸ் லூப் கவுண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கவுண்டர் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு கவுண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கும். சரியா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் DX அப்படிங்கிறது இட் வில் ஹோல்ட் IO போர்ட் அட்ரஸ் ஃபார் IO இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா, அண்ட் ஒன் மோர் திங், இந்த 4 டேட்டா டிரான்ஸ்பர் ரெஜிஸ்டர்ஸையுமே நம்மளால 8 பிரிச்சுக்க முடியும். பட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸை பிரிக்க முடியாது. சரியா, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம AX, BX, CX, DX வருது இல்லையா, AH, AL அதாவது லோயர் ஆர்டர் ரெஜிஸ்டர்ஸ், ஹையர் ஆர்டர் ரெஜிஸ்டர்ஸ். இங்க லோயர் ஹையர், லோயர் ஹையர், லோயர் ஹையர் நம்ம பிரிச்சுக்கலாம். சரியா, புரியுதா. சோ இதை நம்ம 16-bit ரெஜிஸ்டர்ஸ் 8-bit பிரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் பிரிக்க முடியாது. சரியா, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், டேட்டா டிரான்ஸ்பர் இருக்கு, பாயிண்டர் ரெஜிஸ்டர் இருக்கு, இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ இப்போ இந்த பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டரும் பேஸ் பாயிண்டரும் இருக்கு நம்ம கிட்ட. சோ ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், stack அப்படிங்கிறது read and write portion of our memory and stack pointer will give the top address, otherwise it will indicate the top of the stack. சரிங்களா, சோ எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரண்டா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கோ அதை இண்டிகேட் பண்றது, ஸ்டாக்ல அதை இண்டிகேட் பண்றது தான் ஸ்டாக் பாயிண்டருடைய ஒர்க். சரியா, சோ ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது இட்ஸ் 16-bit ரெஜிஸ்டர். சரிங்களா, நம்ம 85 பார்க்கும்போது இந்த ஸ்டாக் பாயிண்டரையும் ப்ரோக்ராம் கவுண்டரையும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்க நம்ம இதை பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் சொல்றோம். சரியா, சோ நம்ம 85ல ப்ரோக்ராம் கவுண்டருடைய ஒர்க்க இங்க எது பண்ண போகுது, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் பண்ண போகுது. சரிங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பேஸ் பாயிண்டர், இட் வில் பி ஹேவிங் அட்ரஸஸ் ஆர் இட் வில் பாயிண்ட் அவுட் while accessing parameters passed by the stack. சரிங்களா, சோ சம் ஆஃப் த பாராமீட்டர்ஸ் நம்ம ஸ்டாக் பாஸ் பண்ணும்போது அதனுடைய அட்ரஸ் பாயிண்ட் பண்ணும். சரிங்களா, அது என்ன பாராமீட்டர் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஓகேவா, சோ தீஸ் ஆர் த பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 8086 ப்ரோக்ராம் உங்க காலேஜஸ்ல ப்ரோக்ராம் போடும்போது மூவ்
இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்டு சம் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்க SI அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க இல்லையா, அதாவது சோர்ஸ் இண்டெக்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். சோ சோர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் மெமரி அட்ரஸஸ் அண்ட் குரூப் ஆஃப் டேட்டாஸை நீங்க ஸ்டோர் பண்ணலாம். சரியா, இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் பிட் பை பிட்டோ இல்ல வந்து சிங்கிள் பிட்ஸ் தான் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பதிலா இல்ல சிங்கிள் பிட்டா மூவ் பண்றதுக்கு பதிலா யூ கேன் மூவ் பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். சரியா, குரூப் ஆஃப் மெமரி அட்ரஸஸ் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். சரிங்களா, சோ ஃப்ரம் சோர்ஸ் இண்டெக்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சோ both are 16-bit registers. சரிங்களா, so we will be having only 16-bit registers in our 8086, but the data transfer registers can be splitted up to 2 8-bit registers, which is higher order address and lower order registers. புரியுதுங்களா? so next வந்து நம்ம ALU பத்தி பார்த்தறலாம். so ALU பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா சொல்றது arithmetic logic unit தான். so it handles all arithmetic and logical expressions as usual. ALU பார்த்த உடனே நம்ம flag registers பார்த்தறலாம் இல்லையா, ஏன்னா ALU உடைய ஸ்டேட்டஸ் சொல்றதா நம்ம flag register உடைய work. சரியா, so ALU உடைய ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், அதனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்றதா flag register. one more thing, the ALU operation பாத்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ரிசல்ட் கண்டிப்பான்னு சொல்றதை விட நம்ம டெஸ்டினேஷன் என்னன்னு சொல்லாத வரைக்கும் நமக்கு ரிசல்ட் அக்குமுலேட்டர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அந்த அக்குமுலேட்டருடைய ரிசல்ட் வச்சு கூட நீங்க அந்த flag ரெஜிஸ்டர் வந்து ரைஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். சரியா, சோ flag ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ 16-bit ரெஜிஸ்டர் அண்ட் இட் இண்டிகேட்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ALU. சரியா, அண்ட் ஒன் மோர் திங் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒருவேளை நம்மளுடைய ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டர் ஸ்டோர் ஆயிருந்ததுன்னா அந்த அக்குமுலேட்டருடைய ஸ்டேட்டஸை கூட நம்ம இங்க இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா, ரெண்டும் சேம் பாயிண்டே தான். ஓகேவா, புரியுதா? சோ நமக்கு flag register 16-bit ன்னு சொல்லிட்டோமா, சோ அந்த 16-bit ரெஜிஸ்டர் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம், ரெண்டு குரூப்பா பிரிக்கலாம். ஒன்னு கண்டிஷனல் flag, இன்னொன்னு கண்ட்ரோல் flags. சரிங்களா, சோ கண்டிஷனல் flag அப்படின்னு சொல்றது நம்ம 85ல பார்த்தோம் இல்லையா 5 flags, அது கூட இன்னும் ஒரு flag சேர்த்து பார்ப்போம். கண்ட்ரோல் flag அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்கோம் இல்லையா இந்த 3 flag, இதைத்தான் நம்ம கண்ட்ரோல் flagன்னு சொல்லுவோம். டைரக்ஷன் and then interrupt, trap இது மூணுமே கண்ட்ரோல் flagல வரும். சரிங்களா, சோ கண்டிஷனல் flags பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். சோ இட் இண்டிகேட்ஸ் the result of the last arithmetic and logical instructions. இதே same point தான் நம்ம மேலையும் பார்த்தோம். சரியா, சோ இந்த conditional flagல we will be having 6 types of flags. ஒன்னு carry, auxiliary carry, parity, zero, sign, overflow. சரியா, இது எல்லாமே நம்ம 85ல கிளியரா பார்த்திருக்கோம். ஒரு டைம் இங்கேயே சொல்லிடுறேன். சோ carry flag அப்படிங்கிறது it indicates the overflow condition for arithmetic operation. So overflow in the sense if the carry is present. சரியா, அதத்தான் நம்ம overflow நீங்க மென்ஷன் பண்றோம். so if the carry is present in the arithmetic operations then this flag will be set, otherwise reset. சரியா, next auxiliary carry அப்படிங்கிறது carry is present in the D3 bit, that is nibble சொல்லுவோம் இல்லையா. so lower nibble இருந்து higher nibbleக்கு நமக்கு ஒருவேளை carry போச்சு அப்படின்னா it will be set. சரிங்களா, சோ நெக்ஸ்ட் parity அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஈவன் பேரிட்டியா இருந்ததுன்னா நமக்கு செட் ஆகும், ஆட் பேரிட்டியா இருந்தா ரீசெட் ஆகும். சரியா, அதே ஜீரோ flag பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா ALU உடைய ரிசல்ட் ஜீரோவா இருந்ததுன்னா this flag will be set அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ நெக்ஸ்ட் சைன் flag பார்த்தோம் அப்படின்னா இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா தாங்க போறேன், ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 85ல கிளியரா நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். சரியா, சோ சைன் flag பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ALU உடைய அவுட்புட் நெகட்டிவா இருந்ததுன்னா செட் ஆகும், இல்லைன்னா ரீசெட் ஆகும். சரியா, இப்போ நியூவா நம்ம பார்க்க போற flag என்னன்னா ஓவர்ஃப்ளோ flag. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா when the system capacity is exceeded. சரியா, இங்க நம்ம என்ன சொல்றோம், when the system capacity is exceeded then this flag will be set. சரியா, சோ இப்போ கண்டிஷனல் flags பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் flags பார்த்தறலாம். கண்ட்ரோல்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ராப், தட் இஸ் TF ன்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அத ட்ராப் flag, அதுக்கப்புறம் இன்டரப்ட் flag, அதுக்கப்புறம் டைரக்ஷன் flag பத்தி பார்க்கலாம். நீங்க ப்ரோக்ராம் போடும்போது டைரக்ஷன் flag பத்தி தான் அதிகமா பார்த்திருப்பீங்க, அதாவது இந்த IO இன்டர்ஃபேஸ் எல்லாம் பண்ற இடத்துல பார்த்திருப்பீங்க. சரியா, சோ ஃபர்ஸ்ட் ட்ராப் flag பத்தி பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சிங்கிள் ஸ்டெப் கண்ட்ரோல். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். நம்ம இன்டரப்ட்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம் சிங்கிள் ஸ்டெப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சரியா, அதோட மீனிங்லயே இருக்கு இல்லையா சிங்கிள் ஸ்டெப் கண்ட்ரோல். சோ என்ன சொல்ல போறோம்னா யூசர் வில் எக்ஸிக்யூட் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் அ டைம் ஃபார் டீபக்கிங். சரிங்களா, ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அட் அ டைம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம், தட் இஸ் சிங்கிள் ஸ்டெப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். சரியா, அண்ட் இட் வில் பி செட் வென் செட் ஆகுது அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் கேன் பி ரன் இன் அ சிங்கிள் ஸ்டெப் மோட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, புரியுதா? சோ நெக்ஸ்ட் நம்ம இன்டரப்ட் flag பத்தி பார்க்கலாம். இன்டரப்ட் flag வந்து நமக்கு செட் ஆகுது அப்படின்னா
இதுக்கு முன்னாடி நம்ம இன்டரப்ட் எனேபிள் ரெஜிஸ்டர்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா. அதாவது எனேபிள் ரெஜிஸ்டர்ஸ், இன்டரப்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து பிக்ல பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன்னா இங்க வந்து ஜஸ்ட் இன்டரப்ட் எனேபிள் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் சரியா. சோ இன்டரப்ட் வந்து நமக்கு எனேபிளா இருந்தது அப்படின்னா which means நம்ம கிட்ட இன்டரப்ட் இருந்ததுன்னா நமக்கு இந்த பிளாக் செட் ஆகும் சரிங்களா. சோ இன்னொரு விஷயம் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த பிளாக நம்ம செட் பண்றதுனால இன்டரப்ட எனேபிள் பண்ண முடியும்னு சொல்லலாம். புரியுதா நான் எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த பிளாக நம்ம செட் பண்றதுனால இன்டரப்ட எனேபிள் பண்ண முடியும், இந்த பிளாக நம்ம ரீசெட் பண்றதுனால இன்டரப்ட டிசேபிள் பண்ண முடியும்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் நமக்கு டைரக்ஷன் பிளாக். சோ இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன்ங்கிற வேர்ட்லயே இருக்கு இல்லையா. சோ இட் வில் கிவ் டைரக்ஷன் ஃப்ரம் அண்ட் டு சரியா. கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்குரிய டைரக்ஷன் கொடுக்கும் இல்லையா. சோ இட் இஸ் யூஸ்ட் இன் ஸ்ட்ரிங் ஆபரேஷன். இது எப்ப செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, string bytes are accessed from higher memory address to lower memory address அப்படின்னு சொல்றோம் சரியா. சோ இப்போ உங்களுக்கு இது ஓரளவு கிளியரா புரியுதா டைரக்ஷன் பிளாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ட்ராப் பிளாக்னா புரியும் இல்லையா. ட்ராப் பிளாக்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, சிங்கிள் ஸ்டெப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம் சரியா. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன கொஸ்டின் அங்க கேட்டிருந்தேன் இல்லையா, நம்ம செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸை பேரலா அக்சஸ் பண்ண முடியுமா, அதான் பைப்லைனிங் சொல்றோமா இல்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கியூக்குரியதை தான் நம்ம பைப்லைனிங் சொல்றோமா அப்படின்னு கேட்டிருந்தேன். முடிஞ்சா சர்ச் பண்ணி அதுக்கு ஆன்சர் போடுங்க சரிங்களா. அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஸ்டாக் உடைய ஆபரேஷன், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் சொல்லும் போது சொல்றேன். இதுக்கு அடுத்து ஒரு சின்ன வீடியோ, ஷார்ட் வீடியோல உங்களுக்கு இன்ட்ரப்ட்ஸ் பத்தி சொல்றேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதால ஒரு செப்பரேட் வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா. ஓகே, பை பை, தேங்க்யூ.